அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான சிம்பிள் லஞ்சு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சிறுகீரை பருப்பு மசியல், உருளைக்கிழங்கு வறுவல், வெள்ளரிக்காயில் மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்காங்க, சாலடா. இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு. இதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரோம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய கீரை மசியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவு சிறுகீரை எடுத்துருக்குறேங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாகவே நம்ம கீரை க்ளீன் பண்ணும்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து தாங்க க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய புல் இருக்கும், பூண்டு, இதுபோல் நமக்கு தேவையில்லாத நிறைய செடிகள்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஏன்னா பொதுவாக கீரைங்களில் அதிகமாக மண் இது போல் விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குங்க. அதனால் நல்லா சுத்தமாக ஒரு 5 தடவை வரைக்குமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. துவரம்பருப்பு சேர்த்து தாங்க இந்த மசியல் நான் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த துவரம்பருப்பை நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேங்க. ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும் இல்லைங்களா. அதனால் பருப்பு நம்ம இது போல் ஊற வச்சு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீரையும் பருப்புமா நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம குக்கரை எடுத்தாச்சுங்க. இது 100 கிராம் துவரம்பருப்புங்க. இப்போ இந்த பருப்பு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாயும் ரொம்பவே காரமாக இருக்குதுங்க. ஒரு 5-6 பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்துருக்குறேங்க. இது கட்டி பெருங்காயம் அப்படிங்கிறதுனால பருப்பு வேகும்பொழுதே அது கூடவே நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா தாளிக்கும் பொழுது சேர்த்துக்கலாம். பருப்பு கூடவே இதையும் சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ஓவராக சேர்க்க வேண்டாங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கீரையும் சேர்த்துடலாங்க. இது கூடவே சிறுகீரை ரொம்பவே குளிர்ச்சி உள்ளது. இப்போ இந்த வெயில் சீசனுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. கீரைகளை அடிக்கடி உணவுகளில் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. கீரை கிடைக்கும் பொழுதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. தண்ணி போதுமானு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சூட்டோடவே நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாங்க. நல்லா சூடாக இருக்கும்பொழுதே நம்ம மத்து வச்சு கடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. சீரகம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாய் தூள் போடலைங்க. இப்போ இந்த கீரையை ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும், நமக்கு கீரை ரெடி ஆயிருங்க. நல்ல ஒரு சுவையான சிறுகீரை பருப்பு மசியல் ரெடி ஆகிருக்குதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறோங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்பொழுது உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கீரை மசியலுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கருவாடு வறுத்து வச்சா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுடுவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க.
உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்குதுங்க. இப்போ இதுக்கு தேவையான காரம்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நல்லா 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசி மாவு சேர்க்கும்பொழுது அந்த மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்குங்க. ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.